அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் முக்கியமான பங்குகளை பற்றி பார்ப்போம். ஆடோர் வெல்டிங் நிறுவனம் ONGC-யிலிருந்து விருது கடிதம் பெற்றுள்ளது. ஆர்டர் வடிவமைப்பு, பொறியியல் வழங்கல், திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவை அடங்கும். 145 கோடி மதிப்பிலான இந்த உத்தரவு 30 மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படவுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி இந்தியா நாட்டின் மிகப்பெரிய கடன் வழங்குபவர். USD INR அல்லது வேறு ஏதேனும் மாற்றத்தக்க நாணயத்தில் இணக்கக் கடன் கருவியை வழங்குவதன் மூலம் மூலதனத்தை திரட்டுவதற்கு அதன் மத்திய வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. வங்கி புதிய கூடுதல் மூலதனத்தை 11,000 கோடி ரூபாயாக உயர்த்தும். சொனாட்டா மென்பொருள் போனஸ் பங்குகளை வெளியிடுவதற்கான முன்மொழிவை ஜூலை 25ஆம் தேதி வாரியம் பரிசீலிக்கலாம் என்று IT நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த தணிக்கை செய்யப்படாத நிதி முடிவுகளை வாரியம் அதே தேதியில் பரிசீலிக்கும். நில விற்பனையைத் தொடர்ந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸிடமிருந்து இறுதித் தொகையான 16.5 கோடி ரூபாயை நிறுவனம் பெற்றுள்ளது. இந்த ரசீது மூலம் மும்பை நிலம் விற்பனை தொடர்பான பரிவர்த்தனைகள் நிறைவடைந்துள்ளன. அரசுக்கு சொந்தமான மின்சக்தி நிறுவனமான NTPC புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒத்துழைப்பதற்காக மொராக்கோ ஏஜென்சி ஃபார் சஸ்டெய்னபிள் எனர்ஜியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஜூலை 2022 19 முதல் 20 வரை புது தில்லியில் நடைபெற்ற இந்தியா ஆப்பிரிக்கா வளர்ச்சி கூட்டாண்மையில் கையெழுத்திட்டது. ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் திரு காந்தி மற்றும் பேராசிரியர் அனந்த் நாராயண் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் வங்கியின் புதிய வாரியத்தைத் தொடர்ந்து கூடுதல் இயக்குநர்கள் பதவியில் இருந்து விலகினர். ஜூலை 20, 2022 தேதியிட்ட ரிசர்வ் வங்கியின் உத்தரவைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. Pharma சயின்ஸ் நிறுவனம் பத்திரங்களை வழங்குவதன் மூலம் நிதி திரட்டுவது குறித்து பரிசீலிக்க அடுத்த வாரம் கூடும் என்று அறிவிப்பை வெளியிட்டது. பெங்களூருவை தளமாக கொண்ட நிறுவனம் திரட்டப்படும் தொகை குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. McNally பாரத் இன்ஜினியரிங்க்கு விருது வழங்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு மாதத்திற்குள் 242.07 கோடி ரூபாயை செலுத்துமாறு சிங்கரேணி கோலியரிஸ் நிறுவனத்திற்கு நடுவர் மன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது.